எங்கம்மா இருக்க? அட நான் சாமி ரூம்குள்ள போறேன். சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து அம்மா நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா மழை விடிய மழை. வெளியே தண்ணி வருதா? சரியான தண்ணி. வாமா போய் பார்க்கலாமா? மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாமா, கீழே போயிட்டு வந்துடலாமா? கீழே அம்மா எல்லாம் துவச்சிட்டு மேலேயும் போய் காய போட்டு வந்துட்டேன். இந்த கோழி இதெல்லாம் பூரா அலசிட்டு நீங்க தண்ணி வரல, நாளைக்கு தான் தண்ணி வரும் சரின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. துணியெல்லாம் பாருங்க எவ்வளோ. வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு இன்னைக்கு கையில் துவைக்கல. மேலே போகலாமாம்மா? மேலே போய் வெளியில தண்ணி ஊற்றி விட்டு வந்துடலாம் அந்த வாசப்படியில். சரியான மழை. நைட் சரியான மழை. நீ உசிப்பியே உள்ளம்மா நீ? ஆமாம். ஏன் வேண்டாம், நான் தண்ணியில் சகமையாக ஆடணும்னு பார்த்தேன். இன்னும் இவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. வெளியே போகலாமா? துடிக்கல. போகலாமா? வா. சித்து என்னடா தண்ணி இவ்வளோ போகுது? இப்போவே வெயிலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு பாருங்க தண்ணி பாருங்க. நல்லா விடிய மழை. நான் இதுலேயே குளிச்சிடலாமா அப்படியே? ஆ ஹாய். எவ்வளோ தண்ணி போச்சு தெரியுமா? புரியா? இவன் நான் எந்திரிச்சிட்டு ஆடினானா? செடியெல்லாம் மலர்ந்துருச்சு. நம்ம வீட்டு சாதி மல்லி இருக்குது. இப்போதான் வெயிலே வந்துச்சு. சரி வெயில் வந்ததுக்கப்புறம் இது வா. அங்கே இருந்து தண்ணி வருது கோயில்கிட்ட இருந்து. கோயில்கிட்ட தண்ணி வருது. சரி வாங்க போய் பார்ப்போம். தண்ணி போகுது, அழகா போகுது. அம்மா நம்ம ஆடலாமா? அம்மா ஆடு. அம்மா இங்கே பாருமா, செம்பருத்தி பூ 3 பூ பூத்துருக்குது. பூ பிடிக்கலாமா? என்ன அப்படின்ட்டு வா. அங்கே நிறைய தண்ணி இருக்கா? உனக்கு சௌரியம் ஆடுறதுக்கு ஏசாமி? நம்மளும் அப்படியே உட்காந்து குளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்லா இன்னும் நிறைய தண்ணி வந்துச்சுன்னா உட்காந்து குளிச்சிடலாம். ஏமா சரியான ஆட்டம் உனக்கு. யாருக்கு? எனக்கு சரியான ஆட்டம். நம்ம வீதியில் தான் தண்ணி கடற்கரைன்னா தம்பி நல்ல மழையா? ஆமாம். சரி போயிட்டு வந்து பால் வாங்க வரலாம் வாங்க. எவ்வளோ தண்ணி? அம்மா அவங்க வந்து பால் வாங்கி சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி வரும். ஆமாம், பால் வாங்கலான்னு வந்தேன். சரி போயிட்டு பால் வாங்கிக்கலாம். கீர்த்தனா வருது பாரு. கீர்த்தனா தண்ணி பாரு அங்கே போதுமா? அம்மா அங்கே போகுது பாருமா. இப்படி வந்தா அங்கே போகுது. ஆமாம். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆமாம் தண்ணி அப்பா அங்கே போச்சு. என்ன உசுப்பிருந்தா நல்லா இது பண்ணி. நீ மலையில் ஆடு வந்து நான் உன்னை உசுப்பேன். ஹாய் சொல்லு. தண்ணியில் ஆடாத உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு. போய் படுத்துக்கோ. எப்பயுமே தண்ணியில் ஆடிட்டு இருப்பேன். அம்மா சரி சாமி பூ வச்சு விட்டு வந்துடுறேன். சரிம்மா வாம்மா. நீ காலையில் அம்மா குட் மார்னிங் சொல்லலை நீங்கள்? சரி காலை வணக்கம். சொன்னதுக்கப்புறம் சொல்லக்கூடாது எப்பயும். காலை வணக்கம்மா. காலை வணக்கம். இங்கே எவ்வளோ துணி சாமி. நானே எத்தனை துணி நாளைக்கு வைக்கப்பட்டிருக்கேன். இங்கே பேர் பூவு துணி காய போட்டு. ஏம்மா களைச்சி போட்டுக்கிட்டு இருக்க? நல்லா காய போடணும். நல்லா காய போட்டுருந்தேன். நல்லா காய வெயிலாக அடிக்க மாட்டேங்குது. வெயில் அடிக்கிறப்ப நல்லா காய போட்டு எடுத்துடணும். அங்கெல்லாம் தண்ணியே இல்லை. நம்ம வீதியில் தான் தண்ணியே இருக்கு. ஆமாம் நம்ம வீதி தான் இந்த பக்கத்துல இருந்து தானே எல்லாமே வர்றது.
அந்த குட்டையிலேருந்து எல்லாம் வருது. குட்டை இல்லை பாப்பா, ரோடு, அப்புறம் அந்த பெருமாநல்லூரில் அந்த பாலம், அந்த தண்ணி ஊற ஒரு குட்டை இங்கே எங்கே இருக்குது குட்டை. ஓஹோ, அங்கேருந்து நம்ம வீதிக்கு வருதா? இங்கேயும் முடிஞ்சிருக்கு, பறிச்சிடலாம். பறிச்சிடலாம். அது பழக்க தோசம், பிடிங்கிடலாம் பிடிங்க மாற மாட்டேங்குது. ரோஸ் 2 மட்டும் நாளைக்கு வரையும். அங்கே ஒன்று கீழே ஒன்று இருக்குமா? வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். வேற அந்த பூ இருக்கு, நிறைய பூ பூத்துருக்குமா? இது அதெல்லாம் பிடிங்கிடலாம். சாமிக்கு நேற்று பிடுங்கலையில், நேற்று மழை, நேற்றுலேருந்து மழை. அப்புறம் நேற்று வந்து எங்கள் அப்பா வந்து 10 மணிக்கெலாம் போயிட்டார் வேலைக்கு. நைட் 10 மணிக்கெலாம் போயிட்டார். நைட் வந்து காங்கிரீட் இருந்துச்சு, அதனால 10 மணிக்கெலாம் போயிட்டார் எங்கள் அப்பா. இங்கெல்லாம் பொறிச்சிட்ருக்கேன் பாருங்க. இந்தாம்மா போய் சமையல் நம்ம 2 பேர்த்துக்கு தான் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நான் சொல்லிட்டா? பனியாரோ, அப்புறம் இல்லை பனியாரம் வேணாம், தோசை சுட்டுறியா? தோசை டெய்லி தானே தோசை. சரி பனியாரம் சுடுறியா? இந்தா பனியாரம் சுடு. அப்புறம் வந்து இதெல்லாம் எல்லாமே பண்ணு. சரி வாங்க கீழே போகலாமா? இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலே வந்துருக்குது. நான் இது தலைஞ்சிருச்சாம்மா? துளசி தலைஞ்சிருச்சு. சரி வாங்க போய் சமையல் வேலையை ஆரம்பிப்போம். சரி. நம்ம கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாக்காய் கூட காய்க்க மாட்டேங்குது. வாங்கி போடுறேன் அப்பா கிட்ட. அப்போதான் சீக்கிரம் கொய்யாக்காய் பாட்டி காய் பண்ணுறாங்க. அதனால எல்லாம் கழிஞ்சு கிடக்கு. வேறு வீடு வாங்கிட்டாங்க, இந்த வீட்டை வேறவங்க வாங்கிட்டாங்க. பாட்டி வந்து அண்ணா நகருக்கு வீடு வாங்கிட்டாங்க. இப்போ உனக்கு யார் பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்களே? பேசுறது என்ன, யாருனாலும் பேசிக்கிற வேண்டியதுதான். அதான் உனக்கு யாரும் உட்காரத்துக்கு பேசுறதுக்குலாம் இருக்க மாட்டாங்க. இருக்குது, வேலை செய்யறது சரியா போகுது. எங்கே உட்காந்து பேசுகிற அளவுக்கு டைம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து வேலை முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஆமாம், டைம் கிடைக்கும். எல்லாம் அம்மா தொடச்சி விட்டுட்டேன் காலையில். மழை தண்ணி பூரா சாரல் ஃபுல்லாக உள்ள விடிய மழை. கரெக்டாக எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? நேற்று சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பித்த மழை இன்னைக்கு காலையில் வந்து ஒரு 6 மணிக்குதான் விட்டுருக்குது. 6 மணிக்குதான் விட்டுச்சு மழை. இன்னைக்கு சாயந்தரம் வரும், நல்ல வெயில் போடும் பாருங்க. மழை வந்துடும் பாருங்க. யாருப்பா வாடா? அனுச்சி அக்காவா? சத்தி அக்கா சொல்லுமா. எப்படி ஆடுறீங்க? ஹாய் கிச்சரா ஹாய் கட்டுது. சரிப்பா நம்ம போய் சமைப்போம், பசிக்கு. கவிதா அக்காவை பாருமா. கவிதா, நம்ம வீட்டுக்கிட்ட அருவி போகுது, துணி துவைச்சுக்கலாம், குளிச்சுக்கலாம். கொடிவேரிக்கு போக வேணாம், பிள்ளைங்கெல்லாம் கொடிவேரி போகணுன்னு ஆசைப்பட்டுச்சுங்கன்னு வச்சுக்கோங்க. எந்திரிச்சு ஆடுங்க தங்குங்க. காலையில் நல்லா தண்ணி போச்சு, நல்ல மழையில். நேற்று சாயந்தரம் பேஞ்ச மழை 3 மணிக்கு, காலையில் தான் விடுது. எப்படி மழை வருது? சரி சமைச்சாச்சா கவிதா? சமைச்சாச்சா? வரலாமா? என்ன சாப்பாடுக்கா?